நாங்கள் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒன்று இந்த மாதிரியான ஒரு கலைஞருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது. சந்தானம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை தம்பி சந்தானம் ஏதோ இன்னும் ஃபோன் பண்ணலை, என்னன்னு தெரியல. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தம்பி சூரி ஃபோன் பண்ணான். அண்ணே அண்ணனுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய சந்தோஷம். டைரக்டர் பாலா சார் பேசுனார். என்னுடைய முதல் படத்துக்கு நீங்கள் தான் டப்பிங் பேசுனீங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள். மூத்தவளை நாள் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் போன இடத்துல என் குழந்தை நல்ல லைஃப் அப்படி எப்படி சார்? உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம். என்ன எதிர்காலம், என்ன பண்ண போகிறோம், இந்த 50 ரூபாயிலேயே எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும். 750 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன் அந்த காலத்தில். எனக்கு பெரிய ஆசைகள் கிடையாது சார். இந்த வீடு வேணும் அப்படின்னு நான் கேட்கல, இந்த கார் வேணும் அப்படின்னு நான் கேட்கல. 8 தோட்டாக்களில் அந்த ஒரு கேன்டீன் சீனுக்கே இவனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் நிறைய பேர் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதே மாதிரி இந்த விருதும் எனக்கு இறைவனாக கொடுக்குறாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் வணக்கம். வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். எனக்கு இந்த விருது கிடைக்க வேண்டும் என்று என் குடும்பத்தினரை தவிர இவர்கள் வேண்டுவது கூடுதல் நேரம்னா மிக கூடுதல் நேரம் எனக்காக வேண்டிய என்மேல் அன்பு வைத்திருக்கக்கூடிய தமிழ் ரசிகர்களுக்கும், இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த என்னுடைய அன்பு மகன் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும், அன்பு தம்பி சினீஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், மற்றும் பத்திரிகை ஊடக யூடியூப் மொத்தமாக மீடியா நண்பர்களுக்கும், இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த அந்த கமிட்டியினுடைய ஜூரிஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அண்ட் ரெண்டு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயம், ரொம்ப சந்தோஷம். இப்போ ஃபேன்ஸுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இப்போ எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் ஹாப்பி. ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒன்று இந்த மாதிரியான ஒரு கலைஞருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பட் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸில் நான் படித்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சந்தானம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு இது கிடைச்சதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் அவர்கிட்ட, கமலஹாசன் அவர்கள் என்ன ஷேர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் நிறையா அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி கலைஞர் இப்போ சந்தானம் உங்களோட காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கமலண்ணா நீங்கள் அண்ணான்னு சொல்லும்போது அது அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்கும். அவங்க 2 பேரும் பர்சனலாக என்ன சொல்லுவாங்க? அண்ணா இல்லை தம்பி சந்தானம் ஏதோ இன்னும் ஃபோன் பண்ணலை, என்னன்னு தெரியல. ஏதாவது பிஸியாக இருக்காப்லையே என்னன்னு தெரியல, இல்லை ஃபாரின் போயிருக்காரான்னு தெரியல. கமல் அண்ணா ஃபோன் பண்ணி ஏன் இவ்வளோ லேட்டாக வாங்குறேன்னாரு. அண்ணா நான் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லலை, இப்போ தான் கொடுத்தாங்க, பெரிய மனசு பண்ணியிருக்காங்க. ரைட், அவார்டு வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய தொழிலில் ஒரு சிறு அலட்சியமும் இருந்துடக்கூடாது, இன்னும் கடுமையாக உழைக்கணும் அப்படின்னாரு. நிச்சயமான வெரி குட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு இது பண்ணிட்டார். தம்பி சூரி ஃபோன் பண்ணான். அண்ணே எங்கள் அண்ணனுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தவர், ரொம்ப பாராட்டினாப்புல. தம்பி யோகி பாபு, அண்ணே நானே வாங்கின மாதிரி ஆகிப்போச்சுண்ணே அப்படி இப்படின்னு ரொம்ப பாராட்டினாப்புல. அதுக்கப்புறமா டைரக்டர் பாலா சார் பேசினார். ஆமாம், பாலா சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்னுடைய முதல் படத்துக்கு நீங்கள் தான் டப்பிங் பேசுனீங்க அப்படின்னோன்னா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாயர் ராமனுக்கு நான் பேசியிருந்தேன். அதில் சேது படத்தில் அந்த டைலாக் அப்படியே பேசி காமிச்ச உடனே ஒரு நிமிஷம் அவர் ஒன்றுமே பேசலை. என்ன சார் பேசாமல் இருக்கீங்க, என்ன ஐயா பேசாமல் இருக்கீங்க, 25 வருஷம் ஆச்சு சார் அந்த டைலாக் ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே வச்சுருக்கீங்களே மைண்டில், என்ன ஞாபக சக்தி சார்னா. சில டைலாக்ஸை மறக்க முடியாது சார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நேஷ்னல் அவார்டுக்கு தகுதியான ஆள் தான் சார் அப்படின்னு. இல்லை அவர் சர்ப்ரைஸாக கால் பண்ணால் நீங்கள் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க அது மாதிரி. அப்புறம் நிறைய பேர் திரைத்துறையிலேருந்தும் நிறைய பேர், பப்ளிக்லேருந்தும் நிறைய பேர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய பேர், அட்வொகேட்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுனாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ஓகே, பாலா அவர்கள் நிகழ்ந்த மூமெண்ட் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? உத்தமமான பிள்ளையை பெற்ற உங்களுக்கு இது தகும். எனக்கு 2 பெண் குழந்தைகள்.
மூத்தவளை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் போன இடத்துல என் குழந்தை நன்மை வாழல, படாத பாடு அப்படின்னு ஒன்று பாலா சார் அப்படியே சைலன்ஸாக இருந்துட்டு, என்ன சார் அது இவங்க 2 பேரும் மெய்மறந்தாங்க பார்க்க பிடிச்சது. எப்படி சார் ஞாபகம் சக்தி? எனக்கு எங்களுக்கெல்லாம் யூஸ்வல் மனதை இயல்பு அப்படிங்கிறது மறக்கிறது, ஏதாவது ஒரு சின்ன பிட்டாக வந்துட்டு ஓகே இருங்க நீங்கள் ஞாபகப்படுத்தி பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒன்று. பட் இத்தனை வருஷம் ஆகியும் எப்படி அந்த ஞாபகம்? இல்லை அது உடம்பு அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் இல்லை சார். சில விஷயங்கள் மறக்க முடியாது. இப்போ திடீர்னு நாளைக்கு யாரையோ பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேனே, அந்த விஷயம் ஞாபகம் வராது. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வரும். இதுதானே மனித மூளையினுடைய விசித்திரம். இல்லைன்னா நான் ஒன்றும் பெரிய ஒசிலாம் இல்லை சார். எவ்வளோ இன்னைக்கு தினரட்சகன் அப்பான்னு ஒருத்தங்க இருந்தாங்க டப்பிங்கில், அவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா ஞாபக சக்தி அப்படி ஒரு ஞாபக சக்தி. அவங்க இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இந்த மாதிரி. ஓகே சார், இப்போ அந்த பார்க்கிங்கில் அந்த இளம்பருதி அப்படிங்கிற கேரக்டரை ராம்குமார் அவர்கள் அந்த கேரக்டரேஷன் இப்படி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஒன்று இருக்கு இல்லையா? நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா நேஷனல் அவார்டு அது ஆக்டிங்கில் நாங்கள் பார்த்துட்டோம். MS பாஸ்கர் அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத அந்த டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல, அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த கேரக்டர்? என்னுடைய அன்பு மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இது மாதிரி சொல்லும் பொழுது, சார் மேலே ஒரு ஃபேமிலி வராங்க, நீங்கள் கீழே இருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், பட் நல்லா தான் இருக்கிறீங்க. திடீர்னு அவர் ஒரு கார் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் லேசாக ஒரு ஜெலஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அப்படியே அந்த பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அப்படியே உச்சகட்டத்துக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு வருது சார். அது ஈகோ தானே, எல்லாருக்கும் உண்டு இல்லையா அப்படின்னு. அந்த கேரக்டர் தான் சார் நீங்கள் பண்ணணும், இளம்பிரதி அப்படின்னாரு. பண்ணலாமே, நல்லா இருக்க. ஏறக்குறைய வில்லன் மாதிரி ஒரு கிரேட் ஷேட். அதாவது நல்லா தான் இருந்தான், பட் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஒரு வன்மம் வளருது. கடைசியில் வந்து அந்த பெண் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கும்போது இவனும் ஒரு தகப்பன் இல்லையா, அதனால் மாறிட்டு அப்போ தான் உணர்றான், நான் இந்த மாதிரி எனக்கு வயசு இவ்வளோ ஆச்சு, ரிட்டையர்ட் ஆக போகிற வயசு, நான் அவங்க கூட போய் சரிக்கு சமமாக மல்லு கட்டிக்கிட்டு நின்றுருக்கேன், சாரிப்பா அப்படின்னு கடைசியில் ஒரு இது பண்ணுறான். அது சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே சரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பண்ணுது. அதில் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, நான் இப்படி பண்ணிக்கிறேன் ராம் அப்படின்லாம் அவருடைய பர்மிஷன் கேட்டுக்கிட்டு பண்ணது தான் அது. நான் அதோட அப்ரிசியேஷன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சொல்ல தேவையில்லை எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. எனக்கு ஒரு சிலர் பார்க்கும்போது, நான் பர்சனலாக சொல்கிறேன் சார், நான் பர்சனலாக வந்து ஒரு சிலர் பார்க்கும்போது, எனக்கு ஆப்போசிட்டில் பார்க்கும்போது இவங்க நிறைவாக இருக்காங்கப்பா. எனக்கு ஒரு அது வந்து அதை சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்குள்ள அந்த சந்தோஷம் அது ஃபீல் ஆகும். அப்படி எனக்கு ஒரு சிலர்களை பார்த்து ஒரு ஃபீல் ஆகிருக்கு. அதை நான் நேரில் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எங்கள் உங்கள்கிட்டையும் அது சொல்லணுங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஏன்னா ஒரு ஃபீல்டு ஒன்று சூஸ் பண்ணி அதில் ஒரு திறமையை காமிச்சு பல முகங்கள் காமிச்சு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒன்று இருக்குது. அது ஒரு சைடு ஒன்று இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பாத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மகளுக்கு ஒரு மகள் பேத்தி வந்தாச்சு, அவங்கள அன்பாக பார்த்துக்கிற ஒரு மருமகன் கிடைச்சாச்சு, மனைவி ஆஃபீஸர் ஷீலா மேம் வந்து அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. MS பாஸ்கரோட லைஃப் மகன் விட்டீங்களா? சார் மகன் ஆதித்யா அவங்களோட ஒரு சைடு ஒன்று பார்த்துருக்காங்க, அதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சாரி, அவங்க ஒரு சைடு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி ஃபுல்லாக நிறைவே எடுத்து பார்க்கும்போது இந்த சைடும் செம்மையாக இருக்குது, இந்த சைடும் செம்மையாக இருக்குது. ஒரு லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அவருக்கு. நமக்கு அது மனநிறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. லைஃப் அப்படி எப்படி சார் இப்போ நான் சொல்கிறது அந்த பேட்டர்ன் இருக்குங்க. வாழ்க்கை எனக்கு பெரிய ஆசைகள் கிடையாது சார். இந்த வீடு வேணும் அப்படின்னு நான் கேட்கல, இறைவனாக கொடுத்தான். இந்த கார் வேணும் அப்படின்னு நான் கேட்கல, இறைவனாக கொடுத்தான். 750 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன் அந்த காலத்தில். 750 ரூபாய்க்கு அந்த சைக்கிள் எனக்கு பொக்கிஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா அப்படியே உழைச்சி கிழைச்சி பல சோதனைகளை தாண்டி, வெளியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி பல சோதனைகளை எல்லாம் தாண்டி அதை எல்லாவற்றையும் வந்து தாங்கி கொண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு மக்கள் அளித்த ஆதரவினாலும், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தயாரிப்பு நிர்வாகிகள், திரைத்துறையில் பணிபுரியக்கூடிய அவ்வளவு பேர், மீடியா நண்பர்கள் எல்லாரும், நான் சொல்கிற மாதிரி யூடியூப்பு, அதுக்கப்புறமா வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருடைய ஆதரவோடு இன்னும் உழைச்சி கார் வாங்கினேன்.
கார் வாங்கியிருக்கும் பொழுது திடீர்னு சர்ப்ரைஸாக என் பொண்ணு வந்து எனக்கு ஒரு புல்லட் பைக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆமா ஐஸ்வர்யா. ஒரு வாரம் 10 நாள் நான் அந்த காரையே எடுக்கலை, Okay. பைக்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபு கேட்டாங்க, இத்தனை லட்சம் போட்டு ஐ திங்க் ஒரு பீச்ல வச்சு சர்ப்ரைஸ். ஆமா. இது புல்லட்டில் எடுத்து ஓட்டிக்கிட்டீங்க, எனக்கு அதோடு என் பொண்ணு வாங்கி கொடுத்தது தான் எனக்கு ஒரு அப்படின்னு. அதே மாதிரி செல்லு, நான் கொஞ்சம் பழமை விரும்பி இந்த பட்டன் செல்லு இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. என் பையன் ஒரு செல்லு வாங்கி கொண்டாந்து கொடுத்து இனிமேல் இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ரைட், அது ஒரு மகிழ்ச்சி. இப்படி நான் எதுவுமே கேட்கல சார் இறைவன்கிட்ட. அவராக கொடுக்கிறார், யார் மூலமாகவாவது யார் உருவத்திலாவது அப்படிங்கும் பொழுது அதை ஏற்றுக்குவோம், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த விருதும் வந்து எனக்கு இறைவனாக கொடுக்குறாங்க. இறைவன் வந்து அந்த ஜூரியஸ் ரூபத்தில், ரசிகர்கள் ரூபத்தில், எல்லாருடைய பிரார்த்தனைகளின் அந்த அந்த பவர்னால எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு. இதில் நான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகே, இப்போ பேசுறதுக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, சைக்கிள் எனக்கு ரொம்ப பொக்கிஷமாக இருந்த ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எனக்கு டக்குன்னு நான் கம்பேர் பண்ணுறேன், எனக்கு மெய்யழகன் படத்தில் அந்த ஒரு சைக்கிள் வந்து அவரோட வாழ்க்கையை எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இப்போ நானும் எங்கள் அப்பாட்ட அடம்பிடிச்சு சைக்கிள் வாங்கி அந்த சைக்கிள் இப்போவும் எங்ககிட்ட இருக்குது. நான் என்ன வேணா பண்ணீங்க, இதில் மட்டும் கை வச்சிடாதீங்க, அதை எப்படி இருக்கோ, அது பஞ்சராக இருக்கோ இப்படி இருக்கோ. பட் நான் வந்து அதை வச்சுருக்கும் பொழுது அதுக்கப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் ஆனதுக்கப்புறமா இது பண்ணாங்க, யாரோ ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே. நான் சும்மா வச்சுக்கிட்டு இருந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிறத விட யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டுமே அப்படின்னு அது கொடுத்துட்டாங்க, யாருக்கோ கொடுத்தேன். அண்ட் அது மாதிரி மெய்யழகன் மாதிரி தான் இப்போ அது வேற யாரோட வாழ்க்கையை அந்த டைமில் இதை மாற்றிருக்கு அப்படிங்கிறது. பார்த்துமா ஒரு விஷயம் சொன்னார், இந்த அவார்டு கிடைச்சதுக்கு எம்எஸ் பாஸ்கர் என்னோட நண்பனுக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு அந்த டைம் ஞாபகம் இருக்குது, டப்பிங் முடிச்சுட்டு போவோம், 60 ரூபா சம்பளம், அதில் 10 ரூபா கமிஷன் போக மீதி 50 ரூபா, ஆட்டோவில் போக மாட்டோம், நடந்தே போயிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு எம்எஸ் பாஸ்கர் இப்போது எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை இருக்கா அப்படிங்கிறது அவ்வளோ நெகிழ்ந்து சொன்னார் பார்த்திபன் சார். அந்த காலகட்டம் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டம் சார். எனக்கு அவருடைய தகப்பனாரை அவர் பார்த்துக்கணும், உடல்நிலை சரியில்லாதவர் பார்த்திபன் சாரோட. நான் என்றைக்கும் மூர்த்தி சார்னு தான் கூப்பிடுவேன் அவரை. இந்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 50 ரூபாய்க்குள்ளே போயிட்டு சார், நான் வந்து நடந்தே போவேன் சார், நடந்தே போயிட்டு அப்படியே வந்து தேனாம்பேட்டை அந்த இது அண்ணா ஃப்ளைஓவர்கிட்ட வந்தோடனே அவர் அப்படி ரைட்டில் திரும்பிடுவார், நான் அப்படி லெஃப்ட்டில் திரும்பி 1000 விளக்கு வழியாக அப்படி போயிடுவோம். ஓகே. அப்படியே பல மேட்டர்கள் பேசிக்கிட்டு வருவோம், என்ன எதிர்காலம், என்ன பண்ண போகிறோம், இந்த 50 ரூபாயிலேயே எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டே வருவோம். அவர் இன்ஃபேக்ட் என்னை விட அவருக்கு ரொம்ப கஷ்டம் சார். ஆனால் ஒரு லட்சியம் இருந்தது அவருக்கு, நிச்சயமாக நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம், அப்படி நிச்சயமாக ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அவருக்குள்ள வந்த உறுதியும் அந்த லட்சியமும் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி எனக்கும் வந்து நான் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்டாக வரணும், ஒரு நல்ல நடிகராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எங்களுக்குள் ஒரு அந்த ஆத்ம தாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தது. அதனால தான் அவர் அவ்வளோ நெகிழ்ந்து பேசியிருக்கிறார். அதே மாதிரி மாமா நாசர் 8 தோட்டாக்களில் வந்து அந்த ஒரு கேன்டீன் சீனுக்கே இவனுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கணும் நிறைய பேர் அப்படின்னு. ஆமாம். அதே மாதிரி வந்து தம்பி சினீஷ் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். ஆமாம், அவரும் வந்து ஒரு சின்ன ரியாக்ஷன், அந்த வண்டியை அவனை வெளியே எடுக்க வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு அப்படின்னு லேசாக ஒரு சிரிச்சு பார்த்து அந்த மோட்ரு சரி பண்ணுறது. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைக்கும் சார்னு சொன்னார். சார் கிடைக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல், நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கன்னாரு. அவருடைய வாக்கு பலிச்சிருக்கு, இன்றைக்கி கொடுக்குறதா இது பண்ணியிருக்காங்க. சார் இப்போது நீங்கள் அந்த ஒரு படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஓகேப்பா சூப்பர். இப்போது பேர்கள் மென்ஷன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ காளிவங்கர் சார் இருக்கார், நாசர் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு அது பர்சனலாகவே சரி ஓகே இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று. நான் அப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பார்த்த ஒரு படம் வந்து ஓமைகள். எனக்கு அதில் நீங்கள் ப்ளே பண்ண அந்த கேரக்டர் ஒரு மாதிரி அது கைண்ட் ஆஃப் ஒரு நாட்டினஸும் இருக்கும், அந்த ஒரு தகப்பனுக்கு உண்டான அந்த பயமும் இருக்கும். இதுலேருந்து எனக்கு என்ன அப்பயே தோணுச்சு, எனக்கு இது எப்பயாவது மீட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா அவர்கிட்ட கேட்கணுன்றது எனக்கு. ஏன்னா இவருக்கும் ஒரு மகள் இருக்குது, நான் அதை கேட்கணும் கண்டிப்பாக அப்படின்றது. ஏன்னா அப்போது டைலாக் ஒன்று சொல்லுவீங்க அந்த அர்ஜுன் கேரக்டர்கிட்ட, இது பயமாக இருக்குடா, நல்லா பார்த்துப்பான்ல என் பொண்ணு அப்படிங்கிற ஒரு அந்த இது வந்து எனக்கு அந்த கண்ணில் தெரிஞ்சுது எனக்கு.
எனக்கு ரியல் லைஃப்ல பயம், அப்படி ஒரு சின்ன பயம் அப்பாவுக்கு உண்டான பயம் இருந்திருக்கா? அடுத்த மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, மகளுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது எனக்கு அந்த பயம் வரல. ஏன்னாக்க என்னுடைய மாப்பிள்ளையை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியும் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே ஓகே. இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். என் மாப்பிள்ளை வந்து ரொம்ப பொறுப்பானவர், ரொம்ப ஒரு நல்ல டைப்பு. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் வந்து எதுவுமே நான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு இது. அவர் சம்பந்தி வந்து ஐயா, அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. மாப்பிள்ளையோட அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. மாப்பிள்ளையோட அம்மாவும் என் ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் 4 பேர் தான் ஒரு காரில் எந்த ஊர் போகிறதுனாலும் போவோம். பார்த்துருங்க சார் ஸ்டோரி. ஆமாம் ஆமாம். அப்போது கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ஒரு பயம் இல்லை. இல்லை. கொடுத்த பிறகும் பயம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேத்தி பிறந்தார்கள் அக்டோபர் 31 போன வருஷம் தீபாவளி அன்னைக்கு. திங்கள் முதல் வியாழன் வரை இங்கே இருப்பாங்க. வியாழன் மதியத்திற்கு மேல் புறப்பட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அங்கே இருப்பாங்க. சரி. ஸோ ஒரு பிரிவுன்றது ஒரு இது இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என் மகளுடைய பாஸ்போர்ட்டு, பேங்க்கு பாஸ்புக்கு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டு அது போடும்போதே கொஞ்சம் கண்ணு கலங்குனது எனக்கு. ஸோ இது ஓமை கடவுளுக்கு பிறகு தான் என் மகளுக்கு கல்யாணம் நடந்தது. அப்போ என் மகள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அது நிச்சயமாக வந்து அது அந்த ஒரு தகப்பனுக்கு உண்டான அந்த உள்ளுக்குள்ளே பொங்கக்கூடிய அந்த பாசம் அதில் கண்ணில் தெரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான். மகாநதி படம்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு நைட்டில் புலம்புறதை பார்த்துட்டு நானும் என் மகளை என் பக்கத்துலேயே போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தேன். ஓகே. வாழ்க்கை தானே சார். வாழ்க்கையில் என்னென்ன நம்ம இது பண்ணுறோமோ அதை திரையில் வந்து நம்ம இயல்பாக காமிச்சிட்டோம்னாக்கா அது நல்ல நடிப்புங்க போகிறாங்க. சார் நீங்கள் இயல்பில் ரொம்ப எமோஷனல் பர்சன் சார், ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். சென்சிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஆமாம், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா ஃபீல் பண்ணுவேன். ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன் அதுக்காக. ஓகே. ஓவர் திங்கிங்லாம் கிடையாது? அதெல்லாம் கிடையாது. ஓகே சரி ரைட்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு, எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. அப்படியே ரைட் ஓகே சொல்லுவாங்க. 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ரைட்டு, இது ஒரு பிரச்சனை வந்திருக்குதா, இதுவும் சரியாகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு எல்லாவற்றையும் நான் நம்புகின்ற இறைவன் மேல் வைத்துவிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். சூப்பர். இறைவன் மேல் பாரத்தை வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்காக நாம் உழைக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? அதுவும் உண்டு. எனக்கு இறை நம்பிக்கை இருக்குது, அதனால நான் இதை சொல்கிறேன். ஓகே. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.